எங்களுக்கு அன்பான நியோமேக்ஸ் முதலீட்டாளர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் சுந்தர் தியாகராஜன் மற்றும் அசோக்குமாரின் கனிவான காலை நேர வணக்கங்கள். நண்பர்களே, இன்று நான் முக்கியமான விஷயமா விவாதிக்க போகிறோம். தம்பி அதை சந்தேகமாக கேட்பார். அவர்கிட்ட சில மக்கள் கேட்குற கேள்வியை என்கிட்ட கேட்பார். நான் விளக்க சொல்லும்போது அதை கவனமாக கவனிங்க. சொல்லுங்கள் சார். சார், இன்னைக்கு மூணாவது கட்ட ஏலமாக போயிட்டு இருக்குது. மூன்றாவது கட்ட ஏலம் போயிட்டு இருக்குது. சரி, அந்த ஏலம் எப்படி சார் சக்ஸஸ் ஆகுமா அல்லது கலைமகள் சாப்பா மாதிரி காலத்தை நீட்டிப்பு செய்யுமா? அதை பற்றி உங்களுக்கு கருத்து சொல்லுங்கள் சார். என்னை பொறுத்தவரை தனிப்பட்ட கருத்து என்னென்னா, கலைமகள் சபா மாதிரி ஏலம் ஃபெயிலியர் ஆக தான் வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். இது நீதிமன்றத்துக்கு விரோதமாக நான் பேசலை, ப்ராக்டிக்கலாக நடந்திருக்கிறத வச்சு நான் சொல்கிறேன். ஏன்னா நீதியரசர் அவர்கள் இறை தூதர், அவர் நல்ல மனிதர், மாமனிதர். அவர் வேல்யூஷன் கமிட்டி போட்ட ரேட்டை விட 20% அதிகமாக வச்சார். ஏன் வச்சார்னாக்கா, வெளியால் எடுப்பாங்க. ஆரம்பத்தில் நம்ம கோர்ட்டில் போய் கேட்டோம், சார் எங்கிட்ட பணம் இல்லை, எல்லா வாழ்நாள் ஓய்வூதிய பலன் எல்லாத்தையும் நாங்கள் உள்ளே போட்டுட்டு நாங்கள் வாழ்வாதாரத்தை தவிச்சிட்டு இருக்கோம், எங்களுக்கு ஏலம் எடுக்க பணம் இல்லை, நாங்களே கலந்துக்கிட்டா எங்கிட்ட பாண்டு தான் இருக்குன்னு சொல்லும்போது, இங்கே கலந்துக்க வேணாங்க, யாரும் கலந்துக்க சொன்னது உங்களை அப்படின்னு சொல்லி அவர் கண்டிச்சார். கோபமாக பேசுகிறார். காரணம் என்னென்னா, அவருடைய நல்ல எண்ணம், நல்ல நோக்கம். ஏதாவது வெளியாளுங்க எடுத்தாங்கன்னா இவங்களுக்கு சர்டன் பெர்சன்டேஜ் இடைக்கால நிவாரணம் மாதிரி கூட பிரித்து கொடுத்துலாம், பணமாக பிரித்து கொடுத்துலாம். நிலமாக பிரிக்கிறது கஷ்டம், பணமாக பிரிக்கிறது ஈஸி அப்படிங்கிற எண்ணத்தில் அவர் அந்த ஏலத்தை ஆரம்பித்தார். அது எம்எஸ்டிசிக்கு 1180 ரூபா, அப்புறம் பிளாட் எடுத்த 8260 ரூபா, இதெல்லாம் தவிர்க்க முடியாதாக போச்சு. அப்புறம் ஸ்டாம்ப் பேப்பர் 9% வாங்கணும் இல்லையா, அது ஏலம் எடுக்க தொகைக்கே தான் வாங்கி ஆகணும், கவர்மெண்ட்ல எனக்கு முடியாதுங்கிற மாதிரிலாம் நீதிரசர் சொல்லிட்டாரு. இப்போ போயிட்டுருக்கிற ஏலத்தில் வெளியாள் வந்தால் சந்தோஷம், வெளியாள் வரல. அதனால தான் நான் ஏலம் ஃபெயிலியர் ஆகும்னு சொல்கிறேன். எப்படி ஃபெயிலியர் ஆகுன்னு சொல்கிறேன்னா, இப்போ ஏலம் எடுக்கிறது பார்த்தீங்கன்னா யார் எடுக்கிறான்னா, முதல் கட்ட ஏலம் எடுக்கிறதுக்கு நாதி இல்லை, ஆள் இல்லை. காலையில் ஒருத்தர் ஒரு 10,000 வச்சு பிட் பண்ணியிருந்தாங்கன்னா அதே ஈவினிங் வரைக்கும் அவர் தான் இருக்கும், அவ்வளோதான். நிறைய பிளாட் ஏலத்துக்கே போகல. ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 10 பிளாட் 20 பிளாட் இப்படி தான் போயிட்டு இருந்தது அது முதல் கட்ட ஏலத்தில். ரெண்டாம் கட்ட ஏலத்தில் எல்லாம் முடிச்சுக்கிட்டாங்க லீடர்ஸ்லாம். நம்மளும் எடுத்துருவோம், நம்மகிட்ட பாண்டாக வச்சுக்கிட்டு இருக்கோம், பணமாக இல்லை பாண்டாக வச்சுக்கிட்டு இருக்கோம், அது சும்மா வந்த பாண்டு தானே, நம்ம வேலை செஞ்ச கமிஷனுக்கு கொடுத்த பாண்டு தானே சொல்லி அவங்க எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஏற்றி விட்டு எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ போன வாய்தாலே போய் ஒருத்தர் கேட்டார், இந்த நிறுவனத்துலேருந்து 15,000 பேர் தான் பியூர் இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க, மீதியெல்லாம் லீடர்ஸ்ன்னு சொல்லி போய் கேட்டார். அதுக்கு என்ன சொன்ன நிதியரசர், ஏலம் எடுக்கிறது இப்போ அவங்க தான் எடுத்துகிட்டு இருக்காங்கன்னு சொல்லும்பொழுது, எடுக்கட்டும் பின்னாடி செட்டில்மெண்ட் வரும்போது நம்ம அவங்களெல்லாம் ஒதுக்கி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஒருவேளை நீதியரசர் அந்த இதை ஃபாலோ பண்ணி செஞ்சுட்டாருனா, நீங்கள் 8,260 ரூபா கட்டுறீங்க இல்லையா, அது உங்களுக்கு திரும்ப கிடைக்க வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. ஸோ அதனால் லீடர்ஸ் கொஞ்சம் யோசனை பண்ணி ஏலம் எடுங்க, முதலீட்டாளருக்கு வழி விடுங்க, முதலீட்டாளருக்கு முதல்ல எடுக்கட்டும். இதில் ஏதாவது ஒரு சங்கம் தலையிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா தயவு செய்து முதலீட்டாளர்களுக்கு பாதகமாக நீங்கள் செயல்பட வேணாம்னு நான் கைகூப்பி கேட்டுக்கிறேன். சார், இப்போ ஏலம் போயிட்டு இருக்காங்க, எவ்வளோ பெர்சன்டேஜ் சார் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு? அது உங்களால் பெர்சன்டேஜ் நீங்களே சொல்லுங்களேன், எவ்வளோ கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? ஒரு 30% 40% கிடைக்குமா? ஏன் அப்படி சொல்கிறீங்க? ஏன்னா வேலை அந்த அளவுக்கு போகலையா சார்? எந்த வேலை ஏலம் இப்போ ஏற்றி விட்றாங்க இல்லையா, அப்போ அதிகமாக தானே போகும். ஏன்னா பேரல் லேண்டை அப்படியே ஏலம் விட்டா லாஸு. பேரல் லேண்டுகளை அப்படியே ஏலம் விட்டா கண்டிப்பாக லாஸ். இது ஆரம்பத்துலேருந்தே டே 1 தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் உயிரை கொடுத்து தடுப்பேன்னு சொன்னேன், அது கூட கிண்டல் பண்ணலாம். இப்போ பெசாமல் இருக்காரான்னு, நான் பெசாமல் இல்லை, அதுக்கும் வழி இருக்குது. இப்போ காம்பவுண்டிங்னா என்ன தெரியுமா? சமரசம். 2 பேரும் பாதிக்கப்பட்டவனும் ஏமாற்றப்பட்டவர்களும் ஏமாத்தினவனும், ஏமாற்றப்பட்டவர் ஒரு பக்கம், ஏமாத்தினவங்க ஒரு பக்கம், 2 பக்கம் சமரசம் பண்ணணும். ஒருத்தர் மத்தியஸ்தம் பண்ணுவார். 2 பேரும் ஒத்த கருத்துக்கு வந்துட்டாங்கன்னா அந்த மத்தியஸ்தம் பண்ணுறதுக்கு வேலை இல்லை. அவர் ஓகே, நீங்கள் 2 பேரும் சமைச்சுனே ஓகேன்ட்டு போயிடுவார். இப்போ 2 பேரும் கோர்ட்டில் போய் வாதாடுறாங்க இல்லையா, பாதிக்கப்பட்டவங்க சார்பாக வாதாடுறது யாரு? பப்ளிக் ப்ராசிக்யூட்டர். நிறுவனத்தின் தரப்பில் ஒரு வக்கீல் வாதாடுறாரு இல்லையா, அவர் பேர் யோகேஷ் கண்ணா நினைக்கிற வாதாடுறாரு. இப்போ ஒவ்வொன்றுக்கும் நீதியரசர் யாரை கேட்குறாரு? இந்த 2 பேர் தான் கேட்டிருப்பாரு. பார்த்தீங்களா, உங்களுக்கு அப்ஜெக்ஷன் இருக்கா, உங்களுக்கு ஓகே அப்படின்னு கேட்பாரு. பார்த்தீங்களா, அதே போல் பாதிக்கப்பட்ட நாம டைரெக்டாக கூட பார்ட்டியின் பிரச்சனை போய் பேசுகிற மாதிரி ஒரு லாயரை வச்சு நம்ம போய் பேசலாம். தனிப்பட்ட ஒரு லாயரை வச்சு, பிபிங்கிற ஒருத்தர் இருக்கட்டும், நம்ம தனிப்பட்ட ஒரு லாயரை வச்சு கூட பேசலாம். அப்படி பேசினாக்கா இந்த பேரல் லேண்டுக்கெலாம் என்ன பண்ணலாம், அப்ரூவ்ட் பிளாட்டாக மாற்றலாம். அதுக்கு வழி இருக்குது. அது என்ன, நீங்கள் அந்த அப்ரூவ்ட் பிளாட்டாக மாற்றுறதுக்கான வழிகள், அதுக்கான செலவுகள், போக்குவரத்துலாம் எப்படி சார் அது பண்ணுறது? இல்லை, அதுக்கு முதல்ல இது நான் போய் கேட்டால் ஆகாது. நான் எல்லாம் கிண்டல் பண்ணாங்க இல்லையா, சாவான்னு சொன்னான், பேரண்ட் அப்படியே ஏலம் விட்டான், இப்போ கம்முன்னு இருக்காங்கிறாங்க. நான் கம்முன்னு இல்லை,
நான் எல்லா சங்கத்தையும் வாங்கயா ஒன்றா போய் கேட்பு தான் சொல்லிட்டு இருக்கேன். நீங்க 3 வாட்டி கூப்பிட்டுட்டீங்க. நான் தனியாக போய் கேட்டால் கதைக்கு ஆகாது. நான் இப்போ தனியாக போய் கேட்டால் என்ன பண்ணுவாங்க, எனக்கு எதிராக இருக்க சங்கங்கள் இவர் நிறுவனத்தாளுமாங்க. அங்கேயே போனாட்டி சொன்னாங்க, ஞாபகம் இருக்கா? இவர் நிறுவனத்தாள். நான் என்ன கேட்டேன், வேற லேண்டுகளை அப்படியே ஏற விடாதீங்க, எங்களுக்கு லாஸ் ஆகும், அதனால் எங்களுக்கு சங்கத்து கையில் கொடுத்துருங்க, நாங்கள் வந்து அப்ரூவல் வாங்கிக்கிறோம்னு சொல்லி சொன்னேன். அப்போ பின்னாடி இருந்து முக்கியமாக இப்போ கோர்ட்டுக்குள்ளே போய் முக்கியமாக பேசிகிட்டு இருக்க விஐபியெலாம் என்ன பண்ணாங்க, விஐபி சங்கத்து ஆளுங்க தான், இவர் கம்பெனி ஆளுனாங்க. அந்த மாதிரி இப்போ நான் போய் கேட்டாலும் சொல்லிட்டாங்கன்னா கெட்டுப்போம். நான் எப்போ போய் கேட்பேன் அப்படின்னாக்கா, நான் தனிப்பட்ட முறையில் யாரும் ஒத்து வரலைனாக்கா தனிப்பட்ட முறையில் எப்போ போய் கேட்பேன்னா, இந்த பேர்லாண்டுகள்லாம் ஏலம் போகாமல் ஃபெயிலியர் ஆச்சுனாக்கா அப்போ போய் நான் போய் கேட்பேன். தனிப்பட்ட முறையில் போய் கேட்பேன், சங்கத்தின் சார்பாக போய் கேட்பேன். ஆனால் இப்போ கேட்கணுன்னாக்கா எல்லா சங்கங்களும் இணைந்து வைந்தால் கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. இப்போ ஆளாளுக்கு ஒரு பக்கம் இருக்காங்களே சார், கூப்பிட்டா வருவாங்கன்னு எதிர்பார்க்குறீங்களா நீங்கள்? நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா உங்கள்கிட்ட ஒரு சகோதரி பேசலாம்னு சொன்னீங்க இல்லையா, அவங்க கூட சிவதர்ஷினி மேடம் சிவதர்ஷினி சகோதரி உங்கள்கிட்ட பேசியிருக்காங்க. இது சார் நல்ல திட்டம் தான் சொல்லியிருக்காரு, நம்ம அப்ரூவ்டு பிளாட்டை மாற்றுறது மட்டும் இல்லை தோழர்களே, நல்லா கவனிச்சுங்க. அப்ரூவ்டு பிளாட்டை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு மட்டும் கமிட்டி கேட்கல, நல்லா தெரிஞ்சுங்க. செட்டில்மெண்ட்டுடைய ஹைரார்கி, அந்த எந்த வரிசை கிரமம், எந்த வரிசை கிரமத்தின் அடிப்படையில் செட்டில்மெண்ட் பண்ணுங்கிறது இந்த குழு வந்து நீதியரசர்கிட்ட போய் சொல்லும். எப்படின்னாக்கா, கடைசியில் போட்டான் பார்த்தீங்களா, 23வது வருஷம் 23ஆம் தேதி ஜூன் மாதத்துக்கு முன்னால் போட்டான் பார்த்தீங்களா, அவனுக்கு முதல்ல கொடுக்கணும் செட்டில்மெண்ட்டு. அவன் 2 மாதம் கூட வாங்கியிருக்க மாட்டான், 1 மாதம் கூட ஒன்றுமே வாங்காமல், ஒரு இன்சென்டிவ் கூட வாங்காமல் இருக்கான், மாதாந்திர பலன் ஒன்றுமே அடையாமல் இருக்கிறான், அவனுக்கு முதல்ல செட்டில்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஹைரார்கி நம்பர் 1 போடுவோம். ஃபஸ்ட்டு வரிசை கிரமாக தான். 2வது, இந்த நிறுவனத்தில் 1 லட்சம் 2 லட்சம் போட்டுருக்கான் பார்த்தீங்களா, அவனுக்கு நிலமா கொடுக்க முடியாது. நீங்கள் எவ்வளோ பெர்சன்டேஜ் பிடிச்சி கொடுத்தாலும் அவனுக்கு நிலமா கொடுக்குறது ரொம்ப கஷ்டம். அதனால் இருக்கிற பணத்தை, எவ்வளோ பணம் இருக்கோ, இப்போ மொராசிட்டில் ஏலம் போனது 2 கோடி இருக்குன்னு நினைக்கிறேன், அந்த பணத்தை எவ்வளோ பெர்சன்டேஜ் வருதோ அந்த பெர்சன்டேஜுக்கு பணமாக அவங்களுக்கு கொடுக்குறது உத்தமம். 2வது ஹைரார்கி. 3வது ஹைரார்கி யாருக்குனாக்கா, அந்த நிறுவனத்தில் 2 விதமான கஸ்டமர் இருக்கிறாங்க. 2 விதமான கஸ்டமர். பியூர் கஸ்டமர் ஒன்று இருக்காங்க தெரியுமா, அவங்க யாருனாக்கா எந்த விதமான தள்ளுபடியும் வாங்காமல், 10 லட்சம் முதலீடு பண்ணால் 10 லட்சத்தையும் அப்படி கையில் கொடுத்துருப்பாரு, அவர் பியூர் இன்வெஸ்டார். சிபின்னு ஒருத்தர் இருக்கார், கஸ்டமர் பார்ட்னர், அவங்களையும் இவங்க முகவர்னு கொண்டு வராங்க, அது இவனுங்க ஃப்ராட்தனம் பண்ணுறானுங்க. சிபிங்கிற ஒரு கஸ்டமர் கிடையாது. சிபிங்கிறவர் யாருனாக்கா, ஒரு முகவர் எஸ்ஹெச்ஓ டிஹெச்ஓ இருக்கிறாருன்னா, அவர் ஒருத்தர் போய் அணுகும் பொழுது, அசோக்கு ஒரு 10 லட்சம் போடுங்க, 10 லட்சத்துக்கு நீங்கள் 10 லட்சம் தர வேண்டாம், எனக்கு கமிஷன் ஒரு 5% தருவாங்க, அந்த 5% நீங்கள் கழிச்சிங்க, 10 லட்சத்தில் 5% எவ்வளோ, அதை கழிச்சிட்டு மீதி நீங்கள் கொடுத்தா போதும் அப்படின்னா, அவர் கமிஷனை விட்டு கொடுத்து அவர் பிஸ்னஸ் எடுக்கிறதுக்காக விட்டு கொடுத்து வாங்கினார் இல்லையா, அந்த ஒரு கஸ்டமர் இருக்கிற, அவருக்கு பேர் சிபி, கஸ்டமர் பார்ட்னர். இவர் வந்து முகவர் ஆக மாட்டார். யார் முகவர்னா, பிரத்யாட்ட 3ஆம் வருஷம், அது யாராக இருந்தாலும் சரி, 3ஆம் வருஷம் அது கூட பிறந்த அக்கா தங்கச்சி இருந்தாலும் சரி, யாரா மாமா மச்சா இருந்தாலும் சரி, சம்பந்தியாக இருந்தாலும் சரி, 3ஆம் வருஷத்தில் ஃப்ரெண்டாக இருந்தால் யார்கிட்டே வாங்கி நிறுவனத்துக்கு போட்டு அதுலேருந்து கமிஷன் இவருக்கு வந்திருந்துனா தான் அவர் தான் கஸ்டமர், சாரி இது முகவர். எஸ்ஹெச்ஆர் இருக்கலாம், டிஹெச்ஆர் இருக்கலாம், அதுக்கப்புறம் ப்ரொமோஷன் கொடுத்துட்டே, ப்ரொமோஷன்லாம் இதே இல்லை, சூப்பராக இந்த நேம்லாம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க, நிறைய ஹெச்கள் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி 2 விதமான கஸ்டமர் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு செட்டில் பண்ண அடுத்தது. முதல்ல கடைசியில் போட்டு ஏமாந்தவங்களுக்கு, 2வது வந்து 1 லட்சம் 2 லட்சம் போட்டவங்களுக்கு எவ்வளோ பெர்சன்டேஜ் அடிப்படையில் பணமாக கொடுத்துடணும். 3வது பணம் கொடுக்க பணம் இல்லைன்னா நிலமாக கொடுக்குறது எவ்வளோ பெர்சன்டேஜோ அதை வந்து கஸ்டமருக்கு தான் முதல்ல கொடுக்கும். இப்படி செட்டில்மெண்ட் பண்ணும்போது கஸ்டமர்களுக்கு 100% கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 100% கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இருக்கிற நிலமே போதும், 100% கஸ்டமர்களுக்கு கொடுத்துடலாம். ஏன்னா அந்த நிறுவனத்தில் 15,000 முதல் 20,000 தான் கஸ்டமர் இருக்கிறான். இதெல்லாம் முகவரும் பொழுது இவங்களுக்கு செட்டில் பண்ணிட்டு நிறுவனத்தை ரன் பண்ணிக்க போய் அப்படின்னு விட்டாக்கா அவன் என்ன பண்ணுவான், லீடர்ஸ்லாம் இப்போதைக்கு கொடுக்காம, இதுக்கு வந்து இந்த சமயத்தில் அமரப்பள்ளின்னு ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்குது. நம்ம நாட்டில் அமரப்பள்ளின்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த அமரப்பள்ளியில் ஒரு ஜட்ஜ்மெண்ட் ஆயிருக்கு. என்ன ஜட்ஜ்மெண்ட்னாக்கா, ஒரு கட்டுமானத்துறையில் உள்ள ஒரு பெரிய நிறுவனம், வீடு கட்டி கொடுக்குற நிறுவனம், அவங்க இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் வாங்கி வீடு கட்டி கொடுக்குறாங்க. அதில் ஏதோ சிக்கலாகி முடக்கி இந்த மாதிரி கேஸுக்கு வந்துருச்சு. அந்த ஜட்ஜ்மெண்ட் தீர்ப்பு எப்படி எழுதுனாங்க தெரியுமா, நீங்களே கட்டி கொடுத்துருங்க, ஒரு டைம் பவுண்ட் வச்சுட்டாங்க, இந்த டைம் பீரியடுக்குள்ளே நீங்கள் கட்டி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு போட்டாங்க. கோர்ட் மூலமாக உத்தரவு போட்டதுனால அந்த செட்டில்மெண்ட் ஆயிடுச்சு. அதே போல தான் நான் ஆரம்பத்துலேருந்தே சொல்லிட்டு இருந்தேன், இந்த நிறுவனத்தை திருடங்களை சாவி கொடுத்த மாதிரி இந்த நிறுவனத்திலே கொடுத்துட்டாக்கா இவனுங்களே செட்டில் பண்ணிடுவான். எப்படி செட்டில் பண்ணுவான், முதல்ல பியூர் இன்வெஸ்டர்ஸுக்கு இருக்கிற அப்ரூவ்டு பிளாட்லாம் கொடுத்துருவான்.
அப்போ வேறு வழி இல்லாமல் வாங்கிடுவாங்க, பிளாட் தானே வாங்கிடுவாங்க. ஆனால் அது நடக்காம அப்புறம் என்ன பண்ணுவாங்க, லீடருக்கு வந்து அப்புறம் வாங்கிக்கிங்க நீங்கன்னு சொல்லிடுவாங்க. லீடரும் ஒத்துக்குவாங்க. நீங்கள் நெஞ்சில் கை வச்சு சொல்லுங்கள், ஆரம்பத்தில் லீடர்ஸ்லாம் என்ன சொன்னீங்க, எல்லா லீடர்ஸ்லாம் கேட்குறேன், நெஞ்சில் கை வச்சு சொல்லுங்கள். ஆரம்பத்தில் என்ன சொன்னீங்க நீங்கள், நாங்கள் வாங்கி போட்ட ஆளு கிடைச்சா போதும், எங்களுக்கு தேவையில்லை, நாங்கள் பொறுமையாக இருக்கோம் அப்படின்னு தான் சொன்னீங்க இல்லையா? இப்போ ஓடி ஓடி போய் ஏலம் எடுக்கிறீங்களா? நியாயமாக இது சொல்லுங்க சார். அடுத்து என்ன பண்ணலாம் நினைக்கிறீங்க? அடுத்து வந்து இந்த கமிட்டி கேட்குறேன்னு சொல்றீங்களா சார்? அந்த கமிட்டி வந்து கமிட்டிக்கு வந்து எல்லா சங்கமும் ஒத்து வரணும். முதல்ல கமிட்டிக்கு வந்து சங்கம் தான் மெயின், இண்டிவிஜுவல் பர்சன் தேவையில்லை. சங்கங்கள் இப்போ கணேஷ் சாகித்யாங்கிறவர் தலைமைச் செயலகத்தில் போய் பேட்டி கொடுத்தாரு. அதில் அவர் சொன்னார் 92 சங்கங்கள் இருக்குது அப்படின்னாரு. எனக்கு எத்தனை சங்கம் இருக்குன்னு எனக்கு தெரியாது. 92 சங்கம் இருக்கட்டும், எத்தனை சங்கம் இருந்தாலும் மெயினான பெரிய பெரிய சங்கங்கள் ஒன்றிணைந்தால் சங்கத்தில் ஒரு 200 பேரா 300 பேரா இப்போ நிறைய சங்கம் இருக்கு. நம்மகிட்ட வந்து ஒரு 15 சங்கம் நம்மகிட்ட கூட்டமைப்பு இருக்காங்க. ஒரு 15 சங்கம் நம்ம ஆல்ரெடி ஜாக் கூட்டமைப்பு வச்சுருக்கோம், ஜாயிண்ட் ஆக்ஷன் கமிட்டின்னு வச்சுருக்கோம். அந்த ஜாக் அமைப்போட இந்த மானாமதுரை சங்கம், நெய்வேலி சங்கம், இன்னும் திருநெல்வேலிலாம் வச்சுருக்கான்னு சொல்கிறாங்க, காரைக்குடியில் ஒரு சங்கம் இருக்குது. இவங்கெல்லாம் ஒன்றிணைந்து வந்தாங்கன்னா நம்ம நீதியரசிட்ட போய் கமிட்டி கேட்கலாம். நம்ம பாதிக்கப்பட்டவர்கள் எங்களுக்கு அப்ஜெக்ஷன் இருக்குது, ஒரு ஆனார் எங்களுக்கு அப்ஜெக்ஷன் இருக்குது, நீங்கள் வந்து பேரலண்ட் அப்படியே ஏல விட்டா எங்களுக்கு நஷ்டமாகுதுன்னு சொல்கிற மட்டும் இல்லாமல் நிறுவனத்துக்கும் நஷ்டமாகும். இப்போ நிறுவனம் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்ல மாட்டான், ஏன்னா நிறுவனத்துக்கு இல்லை லாபம் இருக்குது. அவன் பேரலண்ட் அப்படியே ஏல விட்டாருன்னா கம்மியாக தான் ரேட்டு கிடைக்கும், அவனுடைய லேபிலிட்டி கம்மியாக தான் அடைபடும், கடன் அடைபடுறது கம்மியாக அடைபடும். அதே அப்ரூவல் பிளாட்டாக விற்கும் பொழுது இந்த வேலத்தில் வந்து நல்ல காம்படிஷன் போகிற மாதிரி அவனுக்கு நல்லா போகும், அவனுடைய லேபிலிட்டி அதிகமாக அடைபடும். இப்போ நான் வந்து இந்த மாதம் எண்டுக்குள்ளாரே அதேமாதிரி அந்த முடிஞ்சால் அந்த சுதந்திர தினம் ஆகஸ்ட் 15 அன்னைக்கே கூட ஒரு மீட்டிங் போடலான்னு இருக்கேன். அது என்ன மீட்டிங்னா, பழைய ஏக்கர் சேவை எடுத்திருப்பாங்க இல்லையா, ஏக்கர் சேவை எடுத்துட்டு பத்திரம் பதிவு பண்ணியிருப்பாங்க. பத்திரம் பதிவு பண்ணி ஒரிஜினல் பத்திரத்தை வந்து நிறுவனத்தை கம்பெனிக்காரன் வச்சுருப்பான். அந்த ஒரிஜினல் பத்திரத்தை கேட்டு நான் வந்து ஒரு மீட்டிங் போட போகிறேன். அதே மாதிரி ஒரு சிலருக்கு பத்திரமே பதிவு பண்ணாமல் வெறும் பாண்டு மட்டும் கொடுத்துருக்காங்க, அக்ரிமெண்ட் கொடுத்துருக்காங்க, அவங்களுக்காக சேர்த்து மீட்டிங் போட போகிறேன். கிட்டத்தட்ட ஒரு 300-400 பேர் வருவாங்கன்னு எதிர்பார்க்குறேன். இந்த பணியோட நோக்கம் என்ன சார்? அது ஏன்னா எனக்கு ஒரு சந்தேகம், என்ன சந்தேகம்னா, இப்போ பேரன் எல்லாம் ஏலத்துக்கு வருது இல்லையா, அந்த பேரன் லேண்ட்ல இந்த நம்ம ஏக்கர் ஜெய் வாங்கின பதிவு பண்ணியிருக்காங்க இல்லையா, தேர்ட் பார்ட்டி மாதிரி அந்த நிலத்தையும் சேர்த்து கொடுத்துருந்தாங்கன்னா, அந்த ஒரு காரணத்துக்கு நல்ல பாயிண்ட் தான் சார் இது. இப்போ ஈஓடபிள்யூல அதெல்லாம் சேர்த்து வித்துட்டாங்கன்னா அப்ப இவங்க எப்படி சார் அதுல அப்ப நமக்கு ஒண்ணுமே கிடைக்காம போயிடுமே. அப்ப நாம கோர்ட்டு கலைய முடியுமா? அடுத்து பின்னாடி எத்தனை பேர் சார் சேர்ந்துருக்காங்க? கிட்டத்தட்ட ஒரு 500 பேருக்கு மேல சேர்ந்துட்டாங்க, இன்னும் வந்துட்டே இருக்காங்க. இன்னும் அந்த மீட்டிங் போடுற அன்னைக்கு நிறைய வருவாங்கன்னு எதிர்பார்க்கிறேன். இப்போ நமக்கு இப்போ நான் 2 ஏக்கர் பதிவு பண்ணியிருக்கேன், என் பேர்ல ஒன்று, என் பொண்ணு பேர்ல ஒன்று பதிவு பண்ணியிருக்கேன் வச்சுங்களேன். இப்போ இந்த 2 ஏக்கரையும் அவன் கொடுத்துருந்தான் வச்சுங்களேன், ஏழை எவ்வளோ எடுத்துக்கிட்டான், அது பாதிக்கப்பட்ட விக்டிம் எடுக்கிறான் அல்லது வெளியே தேர்ட் பர்சன் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். யாரோ ஒருத்தர் எடுக்கிறாங்கன்னா அவங்க பின்னாடி நான் போய் கேஸு அலைய முடியுமா? அவங்க மேலே கேஸ் போட்டு அலைய முடியுமா? இது எதுக்கு? ஈஓடபிள்யூல ப்ராப்பராக ஈஸி போட்டு பார்த்துருக்க மாட்டாங்க. ஏன்னா விருதுநெல்ல அப்ரூவ்டு பிளாட்டே 2 பிளாட் ஒருத்தர் வந்து ஏற்கனவே 2017 வாங்கியிருக்காரு, 17 அவருடைய பிளாட்டு இப்போ ஏலத்துக்கு வந்துருக்கு, பட்டா போட்டுருக்குன்னு சொல்லியிருந்தாரு. ஆமா, பட்டாவும் வாங்கிட்டாரு, அதுல அந்த நிலத்தை ஆட் பண்ணியிருக்காங்க. நீங்க எடுக்கிற முயற்சி நல்ல முக்கியமான, அதனால தான் இந்த முயற்சியை நாங்கள் இப்பவே எடுக்கிறோம். சீக்கிரமே எடுக்க காரணம் இதுதான். சீக்கிரம் எடுத்தால் தான் அது வந்து வெட்டு வெளிச்சத்துக்கு வரும். நம்ம நல்லா அதுக்காக தான் ஒரிஜினல் பத்திரத்தை நம்ம கேட்குறோம். ஒரிஜினல் பத்திரத்தை நீங்கள் கொடுங்கன்னு கேட்குறோம். ஒன்று இது, அதாவது ஏக்கர் பதிவு பண்ணவனுக்கு ஒரிஜினல் பத்திரத்தை கொடு, பதிவு பண்ணாதவனுக்கு அவனுக்கு வந்து லேபிலிட்டியில் ஆட் பண்ணிக்க, அன்கன்ஃபார்ம்டுன்னு வைக்காத. அதுதான் நம்மளுடைய நோக்கம். அன்னைக்கு மீட்டிங் போடும்போது காலையில் இந்த மீட்டிங் போட்டுருவேன், ஏக்கர் மீட்டிங் போட்டுருவேன். இப்போ இன்னைக்கே நான் ஒரு ஃபார்மை அப்லோட் பண்ண போகிறேன் குரூப்பில், எல்லா குரூப்லேயும் போடுவேன் ஃபார்மு. ஏக்கர் ஜேவிக்கு தனிப்பட்ட ஃபார்ம் இருக்குது. அதாவது வித்து சேல் டீடு, வித்தவுட் சேல் டீடு, பத்திரம் பதிவு பண்ணப்பட்டவர்களுக்குன்னு ஒரு குரூப் இருக்குது, பத்திரம் பதிவு பண்ணாமல் ஒரு அக்ரிமெண்ட் வச்சுக்கணும் ஒரு குரூப் இருக்குது. 2 ஃபார்ம் நான் போடுவேன், பிடிஎஃபாகவும் போடுவேன், வேர்டாகவும் போடுவேன். வேர்டில் வந்து நீங்கள் நான் என்னுடைய மாடலை போடுவேன், என்னுடைய மாடல் ஒன்று போடுறேன் பாருங்கள், நான் டைப் பண்ணியிருப்பேன். வேர்டில் வந்து நீங்கள் ஆல்ட்ரு பண்ணலாம், நீங்கள் அப்படியே டைப் பண்ணி போடலாம், உங்கள் நேம் எல்லாம் அட்ரஸ் எல்லாம் டைப் பண்ணி போடலாம், நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அப்படி பண்ணி அதை கம்ப்யூட்டர் தான் பண்ணணும், செல்ஃபோனில் பண்ண முடியாது. கம்ப்யூட்டரில் பண்ணி நீங்கள் உங்கள் ஃபோட்டோவே அப்லோட் பண்ணி சிக்னேச்சரே அப்லோட் பண்ணி நீங்கள் வந்து 3 காப்பி தரணும், எங்களுக்கு கொண்டு வரணும். அதெல்லாம் கிளியராக நான் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் போடும், அதன்படி நீங்கள் செய்யுங்க. அன்னைக்கு காலையில் இந்த மீட்டிங் நடக்கும், அன்னைக்கு மதியத்துக்கு மேலே எல்லா யூனியன் கூப்பிட்டு மீட்டிங் போடலான்னு இருக்கேன். இதற்கு அந்த சிவதர்ஷினி சகோதரி உதவி செய்யலான்னு சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து எல்லாரையும் அறிந்தவர்கள், அவர்கள் அந்த மேடத்தை பொறுத்தவரை எல்லாத்துட்டையும் அவங்க வந்து டச் வச்சுருக்காங்க. அதனால் எல்லாத்தையும் போய் பார்த்து அவங்க பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக அவங்க பேச வேண்டிய தனிப்பட்ட நபரை இல்லை, தனிப்பட்ட நபர் கூட சிலர் வந்து அவங்க மேலே வருத்தத்தில் இருக்கலாம்.
தனிப்பட்ட நபருடைய சங்கத்தின் பிரதிநிதிகளில் போய் அவங்க அணுகி இதுக்கு ஏற்பாடு பண்ணாங்கன்னா நிச்சயமாக அது நல்லது நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். இந்த யூடியூப் மூலியமா கூட யூடியூப் மூலமாக நான் என்ன சொல்கிறேன்னா, சங்கத்தின் தலைவர்களுக்கு நான் சொல்கிறேன், சங்கத்தின் தலைவர்களே நீங்கள் நெஞ்சில் கை வச்சு சொல்லுங்கள், நீங்கள் அதுக்காக சங்கம் ஆரம்பிச்சிங்க. ஆரம்பத்தில் என்ன சொன்னீங்க, நான் வாங்கி போட்ட ஆளுக்கு கிடைச்சா போன்னு நினச்சிங்களா, அதுக்கு தானே சங்கம் ஆரம்பிச்சிங்க. நீங்கள் வாங்கி போட்ட ஆளுக்கு கிடைக்கணும், அதுக்காக சங்கம் ஆரம்பித்து எல்லாத்தையும் கொண்டு புகாருக்கு கொண்டு விட்டீங்க. இப்போ வாங்கி கொடுக்கணும், வாங்கி கொடுக்குறதுக்கு உங்கள் கையில் ஒரு அதிகாரம் இருக்குதுன்னு, ஒரு அதிகாரம் வரணும் வாங்கணும் அப்படின்னாக்கா நீங்கள் இந்த குழுவில் இணையணும். அப்போ நீங்கள் யார்கிட்ட வாங்கி போட்டிங்களோ அவங்களுக்கு செட்டில்மெண்ட் பண்ணுறதுக்காக தான் நீங்கள் சங்கம் ஆரம்பிச்சிங்கிறது உண்மையாக இருந்தால் நீங்கள் மனசாட்சியோடு இந்த குழுவில் வந்து இணைச்சிங்க. ஜாக் குற்றமைப்பில் நம்மெல்லாம் ஒன்று சேர்ந்து நம்ம பேசி நம்ம நல்ல முடிவு எடுப்போம். வாங்க அந்த மீட்டிங் வாங்க. இதில் சிலருக்கு வருத்தம் இருக்கலாம், இவர் என்ன திட்டிருக்காரு அப்படி. 2 பேரும் பரஸ்பரம் திட்டியிருக்கோம். அது எந்த சங்கத்தாராக இருந்தாலும் சரி. ஏன்னா என்ன செருப்பால் அடிப்பெல்லாம் சொன்னாங்க, நான் அதை மறந்துடுவேன், அந்த காலம் இந்த காலம் விட்டுருவேன், என் பிள்ளைங்க பேசுகிற மாதிரி விட்டுருவேன். நீங்கள் ஒருவேளை அப்படி நினச்சிருந்தீங்கன்னா உங்களிடம் நான் வந்து மன்னிப்பு கேட்க ரெடியாக இருக்கேன். எல்லாம் ஒன்று சேருவோம். முதலீட்டாளர்களுக்கு பணம் வாங்கி கொடுக்கணுன்னாக்கா நான் மன்னிப்பு கேட்க கூட தயாராக இருக்கேன். நான் தான் உயிரே கொடுக்க தயாராக இருக்குன்னு சொல்லியிருக்கும்போது மன்னிப்பு கேட்குறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. நான் மன்னிப்பு கேட்குற தயாராக இருக்கேன். வாங்க ஒன்றிணைந்து அந்த ஆகஸ்ட் 15 அல்லது ஏதாவது ஒரு சாட்டர்டே போடுவேன், அந்த மீட்டிங் வாங்க, நான் குரூப்லலாம் போடுவேன். உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் அழைப்பு விடுனாக்கா எனக்கு தெரிஞ்ச ஆளுக்கு நான் அழைப்பு விடுவேன். அதில் ஒரு சிலரெல்லாம் வந்து பிளாக் பண்ணி வச்ச மாதிரி தெரியுது. ஆதித்யாலாம் பிளாக் பண்ணி வச்சுருக்காரு நினைக்கிறேன் நம்பரை. நான் அவர் போகவே மாட்டேங்குது. அன்பு நாயகம் கரண்டில் இருக்கிறார், என்னெல்லாம் பிளாக் பண்ணல. அவர் கொஞ்சம் நல்லா சிந்திக்கிறார், கொஞ்சம் நியாயம் அநியாயம் பார்க்குறாரு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஆளுங்களாம் ரோஷன்கான் சாரையும் சேர்த்து தான் சொல்லுவேன். ரோஷன்கான் சாரும் சேர்த்து வரணும்னு தான் நான் கூப்பிட்றேன். ஏன் ராமூர்த்தியே கூட வரலாம். வந்து பொதுவாக மக்களுக்காக நிற்கணுங்க. நீங்கள் முதலீட்டாக மக்களுக்காக நீங்கள் எதாவது நல்லா செஞ்சு பாருங்கள், உங்கள் வம்சமே நல்லா இருக்குங்க, வம்சமே நல்லா இருக்குங்க. நான் திருப்பி சொல்லுவேன், இது நான் ராமூர்த்தி சாருக்காக மட்டும் சொல்ல, எல்லாத்துக்கும் எனக்கும் கூட அது பொருந்துங்க. வம்சமே நல்லா இருக்குங்க, வம்சம் தலைக்கும், வம்சம் நல்லா இருக்கும். நீங்கள் இன்னைக்கு பிரத்தியாருக்கு உதவி செஞ்சீங்கன்னா நம்ம பிள்ளைகளுக்கு வேறு யார் மூலமாகவும் ஆண்டவர் வந்து உதவி செய்ய வைப்பார். அதனால தான் சொல்கிறேன், சேர்ந்து வாங்க, சேர்ந்து செயல்படுவோம், வெற்றி பெறுவோம். 2வது அப்ரூவல் வாங்குறது இப்போ வந்து ஈஸி வேலை. ஏன்னா பழைய அரசாங்கம் வந்து எப்படி இருந்துன்னு உங்களுக்கு தெரியும். பழைய அரசாங்கம் ஜிஸ்கருங்கிற நிறுவனத்துக்கு தவிர வேறு எந்த நிறுவனத்துக்கும் அப்ரூவல் கொடுக்கல. சிஎம்டி அப்ரூவல் சென்னையில் ஆகட்டும், வெளியிலே ஆகட்டும். ஏன்னா அண்ணாமலைன்னு ஒருத்தர் இருந்தார் இல்லையா, பிஜேபி அண்ணாமலை, அவர் கிளியராக ஓப்பனாக ஒரு பேட்டியிலே, யூடியூப் பேட்டியிலே சொல்லியிருந்தார், சிஎம்டி அப்ரூவல் எல்லாம் ஒன்லி ஃபார் ஜிஸ்கர் தான் கொடுக்குறாங்க. இவங்க 4 வருஷத்துக்கு முன்னாடி ஜிஸ்கர் எங்கே இருந்தாங்க, இருக்கிற இடமே தெரியாமல் இருந்தாங்க. இன்றைக்கி நீங்களே பாருங்கள், எல்லா ஊர்லேயும் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் ஜிஸ்கர் ப்ராஜெக்ட் போட்டிருப்பாங்க பாருங்கள். ஜிஸ்கர் பெரிய போர்டு வச்சு அதுக்கு விளம்பரம் அங்கங்கே தெருதை வச்சு. இந்த வளர்ச்சிக்கு காரணம் என்ன? கடந்த கால அரசு அது அவங்க உதவி பண்ணிட்டு போட்டு வேணாம்னு சொல்ல. ஆனால் மற்ற நிறுவனங்களை வந்து முடக்கிறது வந்து எந்த வகையில் நியாயம் தெரியலங்க. மற்ற நிறுவனங்கள் முடக்கிறது எந்த வகையில் நியாயம் தெரியல. அதுக்குரிய தண்டனையை ஆண்டவர் கொடுத்துட்டாருன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் அந்த தண்டனை எப்படி கிடச்சி தெரியுமா இவங்களுக்கு? எல்லாரோட வைத்தறிச்சல், குறிப்பாக மூத்த குடிமக்களோட வைத்தறிச்சல். அவங்கவுங்க செத்துட்டு இருக்கிறாங்க, ஒவ்வொரு நாளும் செத்து வாழ்ந்துட்டு இருக்காங்க, தூக்கம் இல்லை, பீதியில் இருக்காங்க. அடுத்து என்ன நடக்குமா, கிடைக்காதுன்னு. இந்த நிறுவனம் முடக்கப்பட்டதுக்கு எவனெல்லாம் காரணமோ அவனுக்கு ஜென்மத்துக்கும் ஆட்சிக்கு வரவிடாமல் பண்ணிடுவார் ஆண்டவர். ஏன்னா இந்த வைத்தறிச்சல் சும்மா விடாது, அவங்களுக்கு வம்சமே ஆட்சி ஆள முடியாமல் பண்ணிடுவார் ஆண்டவர். அவங்க மனம் திரும்பணும், ஓப்பனாக வந்து மன்னிப்பு கேட்கணும். நாங்கள் தவறு பண்ணிட்டோன்னு மன்னிப்பு கேட்காத வரைக்கும் ஆண்டவர்களை விடவே மாட்டார். நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்லலை, யார் பண்ணாங்கிறது அவங்க மனசாட்சிக்கு தெரியும். உடனே நான் கட்சிக்கு எதிராக பேசுகிறேன்னு சொல்லாதீங்க. நானும் ஒரு கட்சியை சார்ந்தவன் தான், கேட்டிங்களா? அதனால் வந்து இந்த நியாய தர்மத்தை நீங்கள் பார்க்கணும். இந்த நிறுவனமானது முடங்கியதல்ல, முடக்கப்பட்டது. ஒருத்தர் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு 75 லட்சத்துக்கு, அதான் 13/2026 கேஸ் தான். அவருக்கு வந்து செட்டில்மெண்ட் பண்ணிடுறாங்க. 25 லட்ச ரூபா கேஷாக கொடுத்துறாங்க, 50 லட்சத்துக்கு அவங்களுக்கு தான் இடம் கொடுத்துறாங்க, சொர்ண பூமியிலேங்க இடம் கொடுத்துறாங்க. கேஸ் முடியணும்ல, முடிஞ்சுதா? எத்தனை மனுமேலாக போட்டாங்க சிந்திச்சு பாருங்க தோழர், எத்தனை மனுமேலாக போட்டாங்க. நியூஸ் பேப்பரில் எவ்வளோ பரபரப்பு விளம்பரம் போட்டாங்க. ஒரு ரெண்டு பேரும் போலீஸ் ஸ்டேஷன் போய் ஒரு தகராறு, இது பண தகராறு அப்படின்னாக்கா பணத்தை கொடுத்துட்டாங்க, முடிஞ்சு வச்சு எஃப்ஐஆரே போட மாட்டாங்க. இவங்களுக்கு எஃப்ஐஆரே போட்டாங்க. முதல்ல விசாரணைக்கு முன்னாலேயே எஃப்ஐஆர் போட்டாங்க, விசாரிக்கவில்லை எஃப்ஐஆர் போட்டாங்களா? அந்த ஒருத்தர் தானே போட்டாங்க. முதல்ல அது ஒருத்தர் செட்டில்மெண்ட் பண்ணியாச்சுல, இன்னும் அவரோட கேஸ் வந்திருக்குது. செட்டில்மெண்ட் முடிச்சாச்சு, அவருக்கு கொடுத்தாச்சு.
75 லட்சம் இன்னும் வந்திருக்குனாக்கா, நான் நிறுவனத்துக்கு எவனுக்கு முட்டு கொடுத்து பேசுகிறேன். நிறுவனமும் ரொம்ப யோக்கியமான நிறுவனம் கிடையாது. இவனும் வந்து நிர்வாக திறமை இல்லாமல் இப்படி ஏமாந்துட்டாங்க. சேர்மனே என்கிட்ட ஒரு நாள் சொன்னார், அண்ணா நான் பண்ண பெரிய தப்பு என்னென்னா பதிவு பண்ணாமல் விட்டுட்டேன். இவ்வளோ டிடிசி போய் பிளாட்டை வச்சுட்டு நாக்கு வலிக்க வச்சுருந்தானு இவனுங்க. அப்பயே பதிவு பண்ணி கொடுத்துருக்கணும்ல. ஐயா உனக்கு மெச்சூரிட்டி ஆச்சு, உனக்கு பணம் கொடுக்க என்கிட்ட பணம் இல்லை, இந்த நிலமை வாங்கிக்கன்னு கொடுத்துருந்தா வாங்கியிருப்பாள். அப்போவே வாங்கியிருந்தானா அவனுக்கு எவ்வளோ மிச்சமாக இருக்கும். அந்த எம்எஸ்சிசிக்கெலாம் எவ்வளோ தண்டை அளந்துட்டு இருக்காங்க. இப்போ இவ்வளவு தேவையாது. அதனால் தோழர்களே, கமிட்டி கேட்டாக்கா நம்ம வேற அப்ரூவல் லேண்டாக மாற்றலாம். ஒன்று. ரெண்டாவது வந்து ஒரு ஹைரார்கி செட்டில்மெண்ட்டுக்கும் அந்த குழுக்கு அதிகாரம் கொடுக்கணும். அப்போ ஹைரார்கி லாஸ்ட்டில் போட்டவனுக்கு ஃபஸ்ட்டு கொடுக்கணும். ரெண்டாவது வந்து 1 லட்சம் 2 லட்சம் போட்டவங்களுக்கு எவ்வளோ பெர்சன்டேஜ் பணம் வருதோ அந்த பெர்சன்டேஜ் பணமாக கொடுக்கணும் அவனுக்கு. மற்றவங்களுக்கு நிலமாக கொடுக்கும்போது அந்தந்த பெர்சன்டேஜ் அடிப்படை முதல்ல வந்து கஸ்டமர், அப்புறம் கஸ்டமர் பார்ட்னர் இவங்களுக்கு முதல்ல செட்டில் பண்ணணும். அதுக்கப்புறம் மீதி இருந்தால் தான் எஸ்ஹெச்சி டிஹெச்சி வந்து இந்த ஹைரார்கியில் கொண்டு போகணும். இதுதான் சார். ஒரு கேள்வி, குழுக்கு அதிகாரம் கிடைச்சா கேட்போம். ஒரு கேள்வி சார். இப்போ நீங்கள் சொல்ற மாதிரி யாருமே ஒத்துழைக்கல அப்படின்னா நீங்கள் போய் தனியாக போய் கேட்க வாய்ப்பு இருக்கு? யாருமே நல்ல கேள்வி. யாருமே ஒத்துழைக்கவில்லை என்று சொன்னால் நான் இப்போ போய் கேட்டேன்னா நீதியரசர் என்னை திட்டுவார். இப்போ பின்னாடி இருந்து 2 பேர் ஒரு கம்பெனி ஆளுன்னு சொல்கிறது கூட வாய்ப்பு இருக்குது. நான் இன்னும் நம்ம மேலே கோபம் தீர்ந்துருக்காது அவங்களுக்கு. அதனால் நான் இப்போ போக மாட்டேன். இப்போ போனால் நடக்காது. எப்போ இந்த ஏலம் ஃபெயிலியர் ஆகி இந்த பேரலாம் ஏலத்துக்கு போகலையோ அப்போ நீதியரசர் என்ன பண்ணுவார், இந்த டான்பீட் கோர்ட்டுக்கு தான் உடனே முடிவு எடுப்பார். அந்த சமயத்தில் நான் போய் கேட்பேன், ஒரு கமிட்டி போடுங்கன்னு சொல்லி நான் போய் தனிப்பட்ட முறையில் கேட்கலான்னு இருக்கேன். அதுக்கு வாய்ப்பு இல்லாமல் தயவுசெய்து எல்லோரும் ஒன்றா வந்துட்டீங்கன்னா இப்போயே நம்ம கேட்கலாம். உரிமை இருக்குங்க, நமக்கு உரிமை இருக்குங்க. நம்ம பணத்தில் வாங்கப்பட்டதுங்க. காம்பவுண்டிங் மட்டும் நமக்கு ரைட்ஸ் இருக்குங்க. காம்பவுண்டிங் பண்ணும்போது இப்படி தான் பண்ணணும்னு சொல்லிட்டு நமக்கு ரைட்ஸ் இருக்குது. அது நிறுவனம் ஒத்துக்கணும். 2 பேரும் ஒத்துக்கிட்டாக்கா சமரசம் வரும். நம்ம அப்ஜெக்ஷன் சொல்லலாம், அப்படியே ஏலம் விடாதீங்க, எங்களுக்கு நஷ்டம்னு சொல்லலாம். நிறுவனமும் ஒத்துக்குவான். நிறுவனத்துக்கும் லாஸ் தான் இது. அதனால் ஒத்து வாங்க. முதல்ல வந்து அப்ரூவல் வாங்குறது இருக்கட்டும். முதல்ல இந்த ஹைரார்கியை ஃபிக்ஸ் பண்ணலாம். முதல்ல இப்போ லீடர் தான் ஏற்றி விட்டுட்டு இருக்கான். லீடருக்கு அப்புறம் கொடுங்கன்னு சொல்லிட்டாக்கா, அமரப்பள்ளி தீர்ப்பை கோட் பண்ணி காமிச்சாக்கா அதை நம்ம கேட்கலாம்ல. அமரப்பள்ளி தீர்ப்பு கோட் பண்ணி நம்ம கேட்கலாம். நிறுவனத்தார் கேட்டாங்க, நீதியரசர் கண்டுக்கல. ஏன்னா அக்யூஸ்ட் கேட்குறான். பாதிக்கப்பட்டவங்க அதே கேள்வி கேட்கும் பொழுது நீதியரசர் சம்மதிக்கலாம். நல்லது நடக்கும். தயவுசெய்து ஒன்றா வாங்க, சேர்ந்து வாங்க. அழைப்பு விடுறேன். இது மூலமாக ஓப்பனாக அழைப்பு விடுறேன். தயவு செய்து ஒன்று சேர்ந்து வாங்க. ஒன்று கொண்டாதான் வாழ்க்கை இருக்குது. ஒன்று போட்டால் ஒன்று வாழ்வு. நன்றி தோழர்களே. நன்றி.